நீங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க போயிட்டு வரீங்க? பேங்க்குக்கு போயிட்டு வரோண்ணே. பேங்க்ல 50 லட்சம் ரூபாய் லோன் கேட்டேன். ஆனா அவங்க 20 லட்சம் தான் சாங்ஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். நானும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். இன்னைக்குள்ள ஒரு 40 லட்ச ரூபாய் என்னால ரெடி பண்ண முடியும். நீங்க ஒரு 20 லட்ச ரூபாய் லோன் வாங்கி தரேன்றீங்க. ஆக மொத்தம் 60 லட்ச ரூபாய் இப்போதைக்கு ரெடி ஆயிடுச்சு. சார், எனக்கு தெரிஞ்சவங்களும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 15 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. மிச்ச பணத்துக்கு எங்கண்ணே போறது? 5 நாளுக்குள்ள எப்படி இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண போறேன்னு தெரியலையேம்மா. கொஞ்சம் அவகாசம் இருந்தாலாவது கேட்டு பார்க்கலாம். தென்னரசு நமக்கு அவ்வளவு அவகாசம்லாம் தரமாட்டாருன்னு. அந்த வீடு மறுபடியும் நம்ம கைக்கு கிடைக்க கூடாதுன்னு தான் நினைப்பாரு. சக்தி, என்ன ஆனாலும் சரி, நாம அந்த வீட்டை விட்டுறக்கூடாது. நம்ம உயிரை கொடுத்தாவது அந்த வீட்டை மீட்டி அப்பாவுக்கு கொடுக்கணும். கவலைப்படாத வேலு, நிச்சயமா உங்க அப்பாவுக்கு அந்த வீட்டை நாம மீட்டு கொடுக்குறோம். சார், எங்களுக்காக 40 லட்ச ரூபா கடனா தரீங்க. இந்த உதவியை எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டோம். என்ன வேலு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்ட? நம்மளால தனியா தென்னரசை ஜெயிக்க முடியாது. ஆனா நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா அந்த தென்னரசை ஜெயிச்சிடலாம். இன்னும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட எல்லாம் உதவி கேட்டிருக்கேன். அப்புறம் தேனியில எனக்கு நிறைய நிலம் இருக்கு. அதை விற்கிறதுக்கும் நான் சொல்லி வச்சிட்டேன். அப்படி இப்படின்னு நாளைக்குள்ள எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணிடலாம். சார், ரொம்ப நன்றி சார். இப்படி யாருமே உதவி செய்ய முன் வர மாட்டாங்கன்னு. ஆனா இந்த அளவுக்கு உதவி செய்ய ஒரு மனசு வேணும்னு. பரவாயில்லம்மா, ஏதோ என்னால உதவ முடியுத, உதவி பண்றேன். சரிங்க சார், நாங்க மத்தவங்க கிட்டயும் உதவி கேட்டு பார்க்கறோம். தைரியமா நீங்க ரெண்டு பேரும் போங்க. கண்டிப்பா நமக்கு பணம் கிடைச்சிரும். சரிங்க சார். சரி, வரோம் சார். வரோம். இந்தாங்க என்னோட செயின். மாமா, இந்த நகையெல்லாம் வித்து எவ்வளவு பணம் வருதோ அது வேலு கிட்ட கொடுத்துருங்க. என்ன சோதி, நீங்க போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி கொடுத்துருக்கீங்க? ஏனே, என்னம்மா நீ எதுக்கு உன் நகையெல்லாம் கழட்டின? ஏமா, நீ உன் நகையெல்லாம் கழட்ட வேண்டாமா, எடுத்து போட்டுக்க. 2 கோடி ரூபாய் பணத்தை அவ்வளோ சீக்கிரம் புரட்ட முடியாதுப்பா. ஏதோ எங்களால முடிஞ்சதை நாங்க கொடுக்கறோம். இத வச்சு அவன் ஏதாவது முயற்சி பண்ணட்டும்பா. ஆமா மாமா, வேலு தம்பி எப்படியாவது அந்த வீட்டை மீட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன உதவியா இருக்கட்டும்னு தான் நாங்க நகையெல்லாம் கொடுக்கறோம். இத வேலு தம்பி கிட்ட வித்து பணத்தை எடுத்துக்க சொல்லுங்க மாமா. நான் லட்சமா சம்பாதிச்சு வச்ச பணம் எல்லாம் பயன் இல்லாம போச்சு. நான் வரி கட்டலன்னு சொல்லி ஏமாத்தி அமலாக்கத்துறையை வச்சு எல்லாத்தையும் தென்னரசு முடக்கிட்டான். ஆவேல, உன் அம்மா பாட்டி உன் அண்ணி அவங்க போட்டிருந்த நகையெல்லாம் கலட்டி இங்க வச்சிருக்காங்க. இதையெல்லாம் எடுத்து வித்துட்டு பணத்தை எடுத்துக்கப்பா.
ஐயோ, நீங்க போட்டிருந்த நகையெல்லாம் ஏன் கழட்டி தரீங்க? இதெல்லாம் நீங்களே தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. நான் எப்படியாவது வெளியில பணத்தை அரேஞ்ச் பண்றேன். இல்ல வேலு தம்பி, உங்களால 5 நாளைக்குள்ள அவ்வளவு பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது. இந்த நகையையும் வித்து அப்புறம் வர பணத்தையும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. உங்களை எல்லாம் இப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? உங்களை எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேனும். டேய், நீ எதுக்குடா அழற? அது உங்க அப்பா கட்டின வீடு. அது எப்படியாவது மீட்கணும்னு தானே நீ இவ்ளோ கஷ்டப்படுற. அதுக்காக நாங்களும் உதவி பண்ணலன்னா எப்படிப்பா? அப்பா, சங்கர் சார் நமக்கு 40 லட்சம் ரூபாய் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? 40 லட்சம் ரூபா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நாமெல்லாம் அந்த வீட்டை மீட்கிறதுக்கு இந்த நகையை வைக்கிறது ஒரு விஷயமும் இல்ல. நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷன் நம்ம வீட்டை மீட்க 40 லட்சம் ரூபாய் உதவி பண்றாரு பாரு. உண்மையிலுமே அப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு நண்பரா கிடைக்க நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா. ஆமாப்பா. மாமா, பேங்க்ல நான் ஒரு 20 லட்சம் வரைக்கும் லோன் கேட்டிருக்கேன். சங்கர் சார் பணம் 40 லட்சம், லோன் பணம் 20 லட்சம். வேலு அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட 15 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. மொத்தம் 75 லட்சம் ஆயிடுச்சு. இது இல்லாம நீங்களாம் நகையை கொடுத்துருக்கீங்க. அதோட என்னோட நகையையும் சேர்த்து தரேன் மாமா. வேலு, இதை வித்து அதை வச்சு எவ்வளவு பணம் வருதோ அதையும் வச்சுக்கோ. பணமா ஒரு 75 லட்சம் ரூபாய் இருக்க போல் இருக்கு. இந்த நகையெல்லாம் வித்தா ஒரு 10 லட்சம் கிடைக்கும். இது போக இன்னும் 1,15 லட்சம் ரூபாய் தேவைப்படுதேப்பா. அந்த பணத்துக்கு நம்ம எங்கேயா போறது? எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இன்னும் நிறைய பேர்கிட்ட கடன் கேட்கலான்னு இருக்கேன். அவங்க எல்லாம் மனசு வச்சாங்கன்னா கண்டிப்பா நமக்கு தேவையான பணம் 5 நாளுக்குள்ள கிடைச்சிரும்பா. சரி, நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பணம் கேட்டுட்டு வரேன். வேலு, இந்த நகையெல்லாம் வித்து பணத்தை வாங்கிட்டு வா. என்னடா யோசிக்கிற? வாங்கிட்டு போ.